இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பார்த்திங்கன்னா யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு நீங்கள் தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்வும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசின் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம் 2024 சொல்லியிருக்காங்க. ஊக்கத்தொகை பார்த்திங்கன்னா மாதம் 7500 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்து தான் இதற்கு 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு மென்ஷன் பண்ணிட்டு இதற்கு மதிப்பீட்டு தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு தான் மாதம் 7500 ரூபாய் வழங்கப்படும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் நீங்கள் முடிச்சிருக்கணும். தேர்வு நடைபெறும் நாள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. பதிவு செய்வதற்கு ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா வெப்சைட்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கு பதிவு செய்வதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 17, 2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதற்கு இந்த மதிப்பீட்டு தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு non-முதல்வன்.tn.gov.in வெப்சைட்டில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு தான் மாதம் உதவித்தொகை வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு non-முதல்வன் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே non-முதல்வன்.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயே அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் மாதிரி ஒன்று லோட் ஆகும். அது நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். non-முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ப்ரீபோர்ட் 8/9/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அதற்கு அடுத்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டு ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தனே ஓடிபி வெரிஃபை ஆகிடும். ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டுடைய நேம், அடுத்ததான் அப்ளிகண்ட்டுடைய ஜெண்டர் செலக்ட் பண்ணும். மேலாக ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏஜ் கேட்டிருப்பாங்க. டேட், மந்த், இயர் எல்லாமே என்டர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருப்பாங்க. ஹிந்துவா முஸ்லீமாக எதுவாக செலக்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லிலாம் ஹிந்துவாக தான் இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள்கிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கானு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி செலக்ட் பண்ணோம். எம்பிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டியா எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி செலக்ட் பண்ண பிறகு உங்கள்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நீங்கள் சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எம்ப்ளாய் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லைனா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி, உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டிசபிலிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டைஃபன் ஒன்லியா அல்லது ஸ்டைஃபன் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஃபுல் டைமான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே என்டர் பண்ணிக்கிங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் சேமாக தான். கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் டிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர், போர்டு நேம், எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணிங்க, மந்த், இயர் ரெண்டுமே செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மார்க்ஸ் பர்சன்டேஜ் இருந்தால் பர்சன்டேஜ் சொல்லிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்துக்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸ், அதேமாதிரி மார்க் ஷீட்டுடைய நம்பர், நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த போர்டு ஸ்டேட் போர்டு என்டர் பண்ணிங்க. எந்த இயர் எந்த மந்த் பாஸ் பண்ணிங்க சொல்லி அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் பர்சன்டேஜ்னால் எத்தனை பர்சன்டேஜ், சிஜிபிஏனா சிஜிபிஏ செலக்ட் பண்ணி அது எத்தனைன்னு சொல்லிவிட்டு என்டர் பண்ணிங்க. அடுத்த யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில்
சர்டிஃபிகேட் நம்பர், யூனிவர்சிட்டியுடைய நேம், நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருங்க, பிஆ, பிஎஸ்சியா, பிகாமா இதுவாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிஇயாக இருந்தால் சிவில் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக அது எதுவோ அதை என்டர் பண்ணிங்க. எந்த இயர் பாஸ் பண்ணிங்க அந்த இயர் மந்த் ரெண்டுமே செலக்ட் பண்ணிங்க. மார்க்ஸ் டீட்டெயில்ஸ், சிஜிபியை செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சிஜிபி எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸில் செலக்ட் பண்ணிங்க. பிஜி டிகிரி படிக்கிறீங்கனாலும் அதையும் என்டர் பண்ணிங்க. நீங்கள் இது வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லி டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எத்தனை முறை அட்டன் பண்ணுறீங்க, ஒரு முறையா 2 முறையா, அந்த மாதிரி. மெயின்ஸ் எக்ஸாம் எத்தனை முறை அட்டன் பண்ணுறீங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் எத்தனை முறை அட்டன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி. யூபிஎஸ்சி எக்ஸாமில் உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரும். அதனால் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். பேங்க்கோட நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். வேலிடிட்டி டேட் கொடுத்தீங்கன்னா பிரான்ச் நேமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் ஜேபிஜி ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கலர்லேயும் இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ண சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் இங்கில் சிக்னேச்சர் சைன் பண்ணி அதை வந்து ஒயிட் பேப்பரில் வச்சு ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இமேஜ், சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இதற்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் மதிப்பீட்டு தேர்வுக்கு அப்ளை பண்ணிடலாம். இல்லை நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து மாதம் 7500 ரூபாய் வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.